வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி ஊற்றி செய்யலை, புளி ஊற்றின முட்டை குழம்பு. முட்டை 6 எடுத்திருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காக பார்த்திங்கன்னா முட்டையை நம்ம தண்ணியில் போடும்போது நல்ல முட்டைலாம் அடியில் இருக்கும், வீணாக போன முட்டைலாம் மேலே தண்ணிக்கு மேலே மிதந்து வரும். அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ முட்டை யூஸ் பண்ணாலும் செய்யுங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். புளி ஊற்றி முட்டை குழம்பு செய்ய போகிறோம். தேங்காய் 1 மூடி எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன். தேங்காயும் சோம்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூளுங்க. குழம்பு தாளிக்க எண்ணெய் 100 கிராம், கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் கடலெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட் வரும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 10 செகண்ட் வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பெருஞ்சீரகம் இந்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 சொம்பளவு தண்ணி சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிளறி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துடலாம். எப்போதும் நீங்கள் மசாலா அரைச்சி ஊற்றி தான் வைப்பீங்க. இது போல் புளி ஊற்றி செஞ்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. எங்கள் அம்மா முட்டை குழம்பு இப்படி தான் செய்வாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளுடைய குழம்புலாம் கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டை இதில் ஊற்றிடலாம். நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துடலாம்.
அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிடலாம். இது போலவே எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் 6 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும் முட்டைலாம். நம்மளுடைய முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. புளி ஊற்றின முட்டை குழம்பு. பாருங்கள் முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். முட்டை எதுவுமே கரையிலைங்க. எல்லா முட்டையுமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய புளி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான புளி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.